வள்ளி எங்கம்மா? எங்க ஆளைய காண? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், காலையில இருந்து காணமே. மதியம் ஆகி போச்சு. எங்க போனாலும் என்ன சொல்லாம போக மாட்டாளே. உங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலமா? உலகத்துல இல்லாத சீமை சிரிக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, எங்க போயிருக்கா ஏது போயிருக்கணும் சொல்லிட்டு தான் போவாங்க. அட போடா, எப்போது ஊரையும் தெருவையும் சுத்துற காலத்துல தானே அது. பரண்டு விடுக்கு போறேன்னு பறந்துக்கிட்டு போகும். அதனாலதான் ஒழுங்கா அந்த ரேசாடியை கொண்டு போய் லைன்ல கியூல நின்று சாமான் சட்டோட வீட்டுக்கு வந்து சேரேன்னு நிப்பாடிட்டு வந்திருக்கேன்டா. அதுக்கு நேரம் ஈர செல்லுமா இல்ல வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் கதை பேச போயிட்டாலான்னு தெரியல போ என்னன்னு. இல்லம்மா, அதெல்லாம் வள்ளி சரியா கரெக்டா வாங்கிட்டு வந்துருவோமா? பாப்பம்டா பாப்பம், எப்படி வாங்கியாந்து கட்டி சட்டா வீட்டை வந்து சேர்க்கறானு பாப்பம். அப்படியே வெட்டினாய வீராப்பு பேசிக்கிட்டு கத்துறதுக்கு கொல்றதுக்கு தான் ஆட்டக்காரி கணக்காக்க லாய்க்கு. வேற ஒன்னத்துக்கும் இல்ல. அங்க பெரிய பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பு வழங்குற மாதிரி பேச்செல்லாம் ஒண்ணு துண்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுவாங்க. ஒண்ணும் செய்யல இருக்கிறவங்களுக்கு வரட்டு வாங்கிட்டு என்ன வரான்னு பாப்போம். என்னடா பெரியவனே, நீ எங்க கிளம்பிட்ட? அம்மா, அது மாமனார் வீட்டுல வர சொல்லிருக்காங்கம்மா. பொங்கச்சீர் கொடுக்கணும்ல நம்மளுக்கு. அதனால ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கணும், சிம்பரனுக்கு சேலை எடுக்கணும்னு வர சொல்லிருக்காங்கம்மா. அதுக்கு சிம்பரன் கிளம்பிட்டு இருக்கு, நானும் கிளம்பிட்டேம்மா. சாரிப்பு சரி, நல்ல பொங்கச்சீர் சாமான் நல்லா வாங்கி போறேன்னு மாமனார் வீடுன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு சாங்கட பட்டுக்கிட்டுலாம் கம்மியா வாங்கி போறாங்க. நல்ல கூட காசா பார்த்து நல்ல ட்ரெஸ் எடுத்து வரணும் சரியா? சரிம்மா, அதெல்லாம் சிம்பரன் பாத்துக்குருவாமா. சிம்பரன் பார்த்து கரெக்டா அதெல்லாம் எடுத்து போடுவா. சரிப்பா சிம்பரன் அப்ப கிளம்பிருச்சா? வரசா கிளம்ப சொல்ல முடியாதானே? சம்பந்தி வீட்ல இருந்து காத்துக்கிட்டு நல்லாவா இருக்கு. சிம்பரனே, எம்மா சிம்பரனே, கேக்கல பிள்ளைக்கு. எப்ப தம்பி சிம்பரன் கிட்ட நான் 500 பூ மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருந்தேன். யாருக்கு அத்தியத்தெல்லாம் வைக்க வேணாம். சிம்பரன் தலையில நல்ல தலை நிறைய வச்சுட்டு போ சொல்லுப்பா. சரிப்பா அப்ப பார்த்து போயிட்டு வரணும். ஏன்டா பெரியவனே, போன பொங்கலுக்கு தீபாவளிக்குலாம் மோதிரம் செயின் என்னமோ சம்மந்தி எடுத்து கொடுத்து அனுப்புறாப்லையே, அது மாதிரி இப்ப கொடுத்தா வேணாமாமா நோனமாம்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அதெல்லாம் என்ன கொடுத்தாலும் சரியா வாங்கி போட்டுக்க பால் போட்டுக்க தானே நல்லது. அன்பா பாசமா கொடுக்கறது நம்ம ஏன் வேணாம் சொல்லணும்? சரி அதெல்லாம் என் மருமக சிம்பரனுக்கு எல்லாம் தெரியும். அது கெட்டிக்கார பிள்ளைல. சரிடா கூப்பிடு சிம்பரனை கூட்டிட்டு மெதுவா. பைக்ல ரொம்ப பதட்டமா போகக்கூடாது, பார்த்து மெதுவா போயிட்டு வரணும். சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. யாட பெரியவனே, நில்லுடா நல்ல வசதியான வீட்டு புள்ள. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கி சர்பத்து குடிக்கன்னு சொல்லும். நல்ல கடையா பார்த்து நல்ல ஸ்பெஷல் கடையா பார்த்து வாங்கி கொடுக்கணும். நல்ல இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு நல்லா கவனிச்சுக்கணும் சிம்பரனே. ஏடா சின்னவனே உன் சட்டையில என்னடா காசு வச்சிருக்க? உன் சட்டை பாக்கெட்ல இருந்து அண்ணனுக்கு ஒரு 500 எடுத்து கொடுறா. இல்ல 1000 கொடுறோ. 1000 கொடுத்து விடு. பாரு உன் அண்ணனை பாரு. உன் அண்ணன் வாழ்ற வாழ்க்கைய பத்தியா? ஒழுங்கா அம்மா பேச கேட்டிருந்தா நல்ல ஊர்ல நல்ல வசதியான புள்ளைய கட்டி வச்சிருப்பேன். ஒண்ணுமில்லாத டங்கு ஆட்டக்கரையை குடிக்க வந்த மாதிரி குடிக்க வந்திருக்கேன். ஊருக்குள்ள சோ காமிச்சுக்கிட்டு தெரியுதாடா உன் பொண்டாட்டி. நல்ல நான் சொல்ற புள்ளைய கட்டி வந்தா பொங்கச்சீர் கிடைச்சிருக்க, தீபாவளி சீர் கிடைச்சிருக்கும். எப்படி ராசா கணக்குல வாழ்ந்திருக்கலாம். இப்படி போயிட்டு ஒண்ணுமில்லாதவனா. சரி தின்னு சோத்த தின்னு. அம்மா, இப்ப நமக்கு என்ன குறைச்சல் கத்திட்டு இருக்கவங்க? இல்ல வள்ளிக்குதான் என்ன குறைச்சல்? நான் எல்லாம் மாமனார் நம்பி கொடுக்கிறேன் இல்லமா. மாமனாரே கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு போவேமா. சும்மா ஏதாவது சொல்லாதுங்க நோய் நீ சொல்லாதீங்கம்மா. ஆமா அவங்களுக்கு என்ன குறைச்சல்? அது ஒரு குறைச்சல் பாகுபாடு இல்லாம மஞ்சள் இல்லாம வளர்ந்து நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்க போது கொட்டை நமக்கு? அத்தை வந்துட்டு ரேஷன் கடைக்கு போயாச்சு, சாமா வாங்கியாச்சு, வந்தாச்சு. மொட்டை எல்லா சாமானும் வாங்கியாச்சு. எத்தை வயல்ல போயிட்டு வந்தது ஒரே தண்ணி தாகமா நாக்க போட்டு வரட்டுது. போய் ஒரு சம்பு தண்ணி அடிட்டு வாங்க. என்னபடி அப்படியே வேலை வெட்டி முறிச்சு கொண்டு வந்து வீட்டுல சேர்த்து விட்டாங்க. இவங்களுக்கு தண்ணி உடனே குறைச்சல். போய் பைய வச்சுட்டு போய் அள்ளி குடிமடி. என்னடா சித்தி நொத்தின்னு கரும்பு வேணுமா? இரு தாரேன். வாத்த கறி விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி இருப்பாளே. சரி இருடா வரேன். நீ யார சித்தியை நொத்தின்னு ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு இருப்ப. இரு பைய வச்சுட்டு வர்றேன். கத்துவ ஒரு பொங்கச்சீரு ஒரு திவாலி சீரு ஏதாவது உன் வீட்டு பக்கத்துல இருந்து கண்ணுல காதில அடி. என்ன இல்லாதவள வந்து சேர்ந்திருக்க எங்க வீட்டுக்கு வந்து ஆச்சிருக்கியே. வாய் கொழுப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. வாய் மட்டும் நீளமா பேசுவா, கிலோமீட்டர் கணக்குல பேசுவா. எங்க எப்படி கரும்பு வேணுமா பச்சை பிள்ளைய ஏமாத்த பாக்குறியா? எங்க கரும்பு என்னமா கையில ஏதோ செடி புல்லு புண்டா கையில அத்து கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து நிக்கிறா. எத்தை என்ன நக்கலான்னு கேக்குறேன். நக்கலா? கையில கரும்பு இருக்க தெரியாதோ? புள்ளை ஏதாவது ஆத்துக்கிட்டு வர்றாங்களோ?
பாருங்க பாருங்க உங்க அம்மா ஓவரா பேசுறாங்க. ஆமா நம்ம என்னைக்கு எடுத்து எதுவும் கேட்டிருக்கோம் பேசியிருக்கோம். நம்ம என்னைக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் தானே. நான் ஒரு புத்தி கட்டவ அப்பப்ப மறந்துகிட்டு என்னங்க நொனங்கன்னு உங்களை வேற சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறது. எதுக்கு நம்மளுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது வீட்டுல? என்னைக்கு நம்ம புதுசுல ஆடியன்ஸ் தான் இந்த வீட்டுல. என்ன பிரச்சனை நடக்கட்டும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறது. பாருங்க என்ன உங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் என்ன பதிலுக்கு சொல்றேன்னு. நல்லா அங்கிட்டு என் மூஞ்சி தெரியாது, இங்கிட்டு வந்தா அவங்க அம்மா மூஞ்சி தெரியாது. ரெண்டு பேருக்கு நடுவுல இங்கிட்டு வந்து நின்று பாருங்க. ஏய் என்ன முடியும் அவளை போட்டு மறந்துக்கிட்டு இருக்கவ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க ஆசாங்கத்துல ரேசங்கத்துல கொடுத்த கரும்பு எங்க? அத்தனை நேரம் வாசல்ல இருந்து பாத்துக்கலாண்டி இருக்கேன். ஒவ்வொருத்தி தூக்க முடியாம தோளை தூக்கி வச்சு போயிட்டே இருக்காங்க. நீ என்னமோ இப்படி கையில தூக்கி இப்படி புடிச்சிட்டு வரவ? எங்க அப்படி கரும்பு? இது என்ன ஓசி யாரும் அந்த தெருவுல தூக்கி போட எடுத்தாரியா இல்ல என்ன சேதி? என்னது ஓசில வேணான்னு தெருவுல தூக்கி வீசுற கரும்பா தூக்கிட்டு வரணும். இங்க பாருங்க மாமியார் கிளவி பார்த்து பேசணும். என்ன 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 மனசுல நின்று பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம்லாம். தொங்கி குதிச்சு ஆடி பாடி எப்படி அடுத்தவ கழுத்தை மிதிச்சு கையை மிதிச்சு காலம் மிதிச்சு உருண்டு திட்டு வாங்கி பேச்சு வாங்கி கரும்பு வாங்கிட்டு வந்தா தெருவுல தூக்கி போடுறத எடுத்துட்டு வந்தா அசால்ட்டா சொல்றீங்க. அவளுக்கு அவ கஷ்டம். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? டோக்கனை கொடுக்க போறேன், கரும்பை தர போறாங்க, பார்த்து எடுத்து வாங்கிட்டு வர போறேன். இதுல எங்க நீ பார்த்து வாங்கியிருக்கவன்? எங்க பார்த்து வாங்கியிருக்கவன்? துப்பத்தவ இதுக்கு கூட நாய்க்கு இல்லாதவனா வந்து வச்சிருப்பான். என்னடா என்ன நீ உம்முன்னு அமைதியா இருக்கவ? அவன் கொண்டு வந்ததை பார்த்தா எனக்கு அப்படியே பிச்சு வாய்ச்சி தேவையில்ல வீசணும் போல இருக்கு. கம்முன்னு உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயோ கடவுளே, விடிஞ்சாலும் பொழுது அடைஞ்சாலும் உங்க பிரச்சனை ஓய மாட்டேங்குதே. இதுலயே என்ன இருக்கிறீங்க? யாரும் ரெண்டு பேரும் தட்டி எப்படியோ சேருங்க. என்ன எதுல இழுக்காதீங்க. அவ என்னன்னா அவருக்கு சப்போர்ட் கூப்பிடுறா, நீங்க என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட் கூப்பிடுறீங்க. நான் யார் பக்கம் போறது? யார் பக்கம் போனாலும் இன்னொருத்தவங்க எனக்கு குறைதான் சொல்ல போறீங்க. தயவு செஞ்சு எம்மாக்களா உன் பொங்கலை ரெண்டு பேரும் உங்க சண்டையை முடிச்சுக்கோங்க. என்ன எதுக்கு இழுக்காதீங்க. நான் உன்னை கூப்பிட்டாலும் என் மூக்கதான் உடச்சு விடுவேன்னு எனக்கு தெரியும். போயா நீ உடனே யாரோ சப்போர்ட்டு கூப்பிடுறாங்க. சப்போர்ட்டுக்கு பெரிய பயிலுவானு உங்களை சப்போர்ட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க மொட்டை கிழவி மாமியார் கிழவி, நான் கஷ்டப்பட்டு லைன்ல நின்று வாங்கின கரும்பு இதை சும்மா அசிங்கமா பேசினா எனக்கு கோவம் வரும். இந்த கரும்பு அசிங்கமா பேசுறது என்னை அசிங்கமா பேசுறது சமம். அதனால வாங்கிட்டு வந்து கரும்பு போயிட்டு போய் நாளைக்கு பொங்க வச்சு சாமி கும்பிடுற வழியை பாருங்க. என்னபடி சொல்ற? இந்த கரும்பை வச்சு பொங்க வச்சு சாமி கும்பிடுவேன். அந்த கரும்பு தண்டையை உடைச்சுக்கிட்டே ரெண்டு அடி குண்டில வச்சா தெரியும்படி நாத்தம் ஓடி போயிரும். நீ உன் கரும்பு. அட அம்மா கரும்பு தானம்மா, நான் வேணாலும் ஒரு கட்டு வாங்கிட்டு வரமா. சும்மா போங்கம்மா. கரும்பு கரும்பு கரும்பு. என்னம்டா என்ன சப்போர்ட் அவளுக்கு? கரும்பு தானேங்கிற ஓசல இருக்கிற கம்பு அவ கெட்டிக்காரி தரமா எப்படி வாங்கிட்டு போறாளுங்க? இந்த ஏனச்சிரிக்கையை விட்டு ஒண்ணும் இல்லாமல வந்து நிக்கிறா. மத்த சாமான் வாங்கிட்டு வந்தாளா இல்ல எவளுக்கு கொடுத்துட்டு வந்தாளா இல்ல வாங்காம வந்தாலும் தெரியலையேடா. எல்லாத்துக்கும் சரிதான் போனா எப்பதான வேலை இதெல்லாம் கத்துக்கிறது? ஒண்ணு குடும்ப வழக்கம் ஒண்ணும் தெரியுதுல. சும்மா ஆறுகாலி தரமால திரியறா. மொட்டை மாமி நிப்பாட்டும். சும்மா அப்புறம் எனக்கும் கோபம் வரும், மானம் வரும், ரோசம் வரும், எல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னப்ப கரும்பு தானே கரும்பு தோட்டமே இருக்குது. களை வந்துட்டு வந்தாவது மொட்டை கிழவி உனக்கு பொங்க வைக்கிறது நான் கரும்பு தர்றேன். ஒரு கரும்பு என்ன மொட்டை கிழவி, ஒரு ரெண்டு கரும்பு களை வந்தாலும் கொண்டு வரேன் கிழவி. கம்மன் கடை என்ன நேட்டு சும்மா அம்மா எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா கலாம் வேலை திருடிவாருன்னு இதெல்லாம் பேச்சா? போமா போய் பையன் உள்ள வைமா. போமா நேட்டு. ஹலோ எஸ்எஸ் மீ ப்ரூஸ், இது என்னோட பிரச்சனை. ஒரு பேச்சுக்கு கலான்ட்டு வரீங்கன்னா எப்படியோ என் காசை போட்டு கூட வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இல்லை என் ஃப்ரெண்டு, என் உயிர் தோழி, என் சிநேகிதி பட்டாக்கா வீட்டில் வெட்டுறதை ஒன்று கேட்டு வாங்கிட்டு வருவேன் ஒரு கட்டு. அதனால எங்க பாட நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க ஒன்றும் வர வேணாம். என் மாடி மாய திறந்து ஒரு வார்த்தை திருவார்த்தை மாதிரி பேசிவிட்டு அப்புறம் சப்போர்ட்டுக்கு வரேன்னு இந்த கிளவிட்டு நான் வாங்கி கிடைக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் அடக்கியே வச்சுட்டு எந்திரிச்சு போறீங்களா? அவ்வளவுதான் மொட்டை மாமி. கதம் சும்மா போட்டுக்கிட்டு கரும்பு நாளைக்கு பொங்க வைக்கிறதுக்குள்ள வந்து சேரும். முடிஞ்சு போச்சா? இதுல முந்தி பிறப்பு எவ்வளவு இருக்கு, கிறிஸ்மஸ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் செக் பண்றதா பண்ணிக்கிறங்க. ஏன்னா அந்த பச்சரிசி அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு ஒண்ணு உட்காந்து தொலைங்களை போட்டு ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டா கூட சரித்தேன். என்னமா பண்ணி தொலைங்கிற சாமி. இந்த வீட்டுல கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் பிடிக்காத மருமக, கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் மாதிரி நான் என்ன பண்ணாலும் குறை சொல்றது. எதுவுமே பண்ணாம இருக்க மூத்த மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது. செப்பா சாமி, இந்த புரிஞ்சு தொலைங்க போங்க. சாரிமடி பாப்போம் என்னதான் கரும்பு கடை கொண்டு வரேன்னு பாப்போம். மத்த சாமான் என்ன வாங்கியிருக்க ஏது வாங்கியிருக்கேன்னு பாக்குறேன் உட்காந்து. எண்ணி பாப்ப முடி. என்ன நக்கல் பண்றியோ நக்கல்? பச்சரிசி எண்ணி பார்க்க சொல்லி பாப்பேன். அவன் தான் பாப்பேன் என்ன லட்சணத்தோட வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. என் மருமக சிம்பரன்னு சொல்றதுக்கு என்ன அப்படி உனக்கு தகுதி இருக்கு? சிம்பரங்க எப்படி வசதியான வீட்டு பிள்ளை ஆள் வேலை பார்க்கலைங்கிற அவளை எப்படி வாய் திறந்து வேலை பார்க்க சொல்றது? அவன் உன்ன மாதிரி சும்மா வந்தாலும் பையன் துணிமணியை தூக்கிக்கிட்டு அப்படி வந்தபடி ராணி கணக்குல வந்து இறங்கின வச்சு
சொல்லப்படாதம்ல. சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டேன் வேலை பார்க்க சொல்லி. சொல்லிதான் பாருங்களேன். தைரியம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். சிம்ரன் வேலையை பாருன்னு அதோட உங்க மொட்டைப்படியை தனியா கழுத்துல இருந்து கலட்டி பிள்ளையார் கோயில போய் சதறதேங்க மாதிரி சூரத்தேங்க உரைச்சிட்டு வந்துருவா. எல்லாத்தையும் பேச்சையும் ஏச்சையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஒண்ணும் நெட்ட வழி இல்ல சிம்ரனு. நீயாவது இத கரும்புன்னு ஒத்துக்கிட்டேடா. அந்த வரைக்கும் சந்தோஷம் தான். பச்சை பிள்ளைக்கு தெரியுது இது கரும்புன்னு. என்ன பண்றது, அவனுக்கு புத்தி இருக்குது. சில புத்தி இல்லாததுகளுக்கு கரும்புன்னு கண்ணு கூட தெரியுது இல்ல. சும்மா இருடா, சும்மா இரு, சும்மா இரு. அம்மாவும் அப்பாவும் வாங்கிட்டு வருவாங்க உனக்கு நல்ல கட்ட கரும்பா. அந்த குச்சி எதுக்கு? அது வேணா ஆய் ஆய் பூ ஆய் சொல்லுது, ஆய் சொல்லு. கொழுப்ப பத்தியில கொழுப்பு. ஆய் சொல்லாம ஆயி நல்லா அதுக்கு வாயிலே ஆய இருந்து வைடா. ஆய் ஆயிங்குதுல அப்பதான் அதுக்கு புத்தி வரும் கிளவிக்கு. ஜோடியா போயிட்டு வாங்க.